Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. கொஞ்சம் குயிக்காக ரிவிஷன் பண்ணலாம். இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில முக்கியமான டாப்பிக்லாம் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே லைனாக பார்த்துட்டே வரலாம். ஒரு சில முக்கியமான டாபிக்ஸை மட்டும் அப்படியே நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த கேட்டலிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைனாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டே வரலாம். இந்த கேட்டலிஸ்ட்டில் ஜென்ரலாக இது சில நேரத்தில் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அந்த மாதிரி டைப்பான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். அதாவது கேட்டலிஸ்ட் தெரியும். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். இது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கேட்டலிஸ்ட் எல்லாம் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். இந்த ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதுல நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா the catalyst in the same phase as the reactant and catalyst, they are present in the same phase. It is called the homogeneous catalyst. நம்ம கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது என்ன டைப்பான கேட்டலிஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா the catalyst is in the same phase as the reactant and evenly distributed throughout. ஒரு சொல்யூஷன்ஸை பார்க்கும்போது இல்லை ஒரு கேஸஸ் ஃபேஸை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரியான த்ரூ அவுட் த சொல்யூஷன் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லை த்ரூ அவுட் த கேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கேட்டலிஸ்ட்டுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆப்ஷன் ஏ கேஸியஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் NO நைட்ரிக் ஆக்சைடு, they can act as a catalyst. இதில் நைட்ரிக் ஆக்சைடு act as a catalyst. We can get the sulfur trioxide ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு. சரிங்களா? இதை நமக்கு பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் கேஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கேஸ், இதுவும் கேஸ், இதெல்லாமே கேஸ் ஃபேஸில். இந்த நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு ஆல்சோ ஆக்ட் as a கேஸ், பட் தே கேன் ஆல்சோ ஆக்ட் as a கேட்டலிஸ்ட். சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு சல்ஃபர் டை ஆக்சைட்லேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் ஹோமோஜீனியஸ்க்கான கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் த சேம் ஃபேஸ் த்ரூ அவுட் த சொல்யூஷன், எல்லாமே கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கேட்டகரி ஒரு அசிட்டால்டிகேட் ப்ளஸ் அயோடின். அயோடின் வேப்பர் தே கேன் ஆக்ட் as a, அல்லது அயோடின் ஆக்ட் as a கேட்டலிஸ்ட். இது என்ன கண்டிஷன் அப்படின்னா வேப்பர் கண்டிஷனில். அசிட்டால்டிகேட் ஆல்சோ வேப்பர் கண்டிஷன். வி கேன் கெட் த மீத்தேன் CH4 ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கேஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கேஸ். வேப்பர் அண்ட் கேஸ் ஆல்ரெடி தெரியும். வேப்பர் அண்ட் கேஸுக்கான டிஃப்ரென்ஷியேட் நமக்கு தெரியும். இதில் அயோடின் ஆக்ட் as a கேட்டலிஸ்ட். ஸோ டீகம்போஷன், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போஷன் ஆஃப் அசிட்டால்டிகேட் வித் அயோடின் ஆக்ட் as a கேட்டலிஸ்ட். ஸோ இந்த வேப்பர் அசிட்டால்டிகேட்லேருந்து நம்ம ஒரு மீத்தேனை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் வேப்பர் அல்லது அயோடின் கேஸை யூஸ் பண்ணி. சரிங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கேஸஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர் அல்லது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் C12H22O11. இட் இஸ் கால்ட் த கேன் சுகர் அல்லது இன்வர்ஸ் சுகர். தே கேன் ஹைட்ராலிசிஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆல்ரெடி தெரியும் சல்ஃபியூரிக் ஆசிட் அல்லது நமக்கு ஒரு அசிடிக் மீடியம் அல்லது பேசிக் மீடியம். we can get the C6H12O6 glucose and fructose. C6H12O6, this is called the glucose and this is called the fructose plus sulfuric acid. நம்ம எடுத்துக்கூடிய கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரிமைனிங் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சொல்யூஷன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது நமக்கு இன்வர்ஷன் ஆஃப் சுகரை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் ஆசிட் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். சில கேட்டகரியில் பேசிக் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியதில் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஸோ இது எல்லாமே என்ன சொல்யூஷன் அப்படின்னா இதில் எல்லாமே என்ன ஃபேஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரே ஃபேஸ் தான் சொல்யூஷன் ஃபேஸில். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சொல்யூஷன் ஃபேஸில் வரக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எத்தில் அசிடேட், எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஆல்ரெடியும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ், எத்தில் அசிடேட். இட் இஸ் கால்ட் த எஸ்டர். இந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் அல்லது அல்கலி அல்லது ஆசிட் மீடியம் ரெண்டு மீடியம் யூஸ் பண்ணலாம். வாட்டர் in the presence of H plus and OH minus, acidic medium அல்லது alkali medium அல்லது basic medium. We can get the acidic acid plus ethanol. This process is the saponification அல்லது ester hydrolysis அப்படி சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஃபேஸ் அப்படின்னா சொல்யூஷன் ஃபேஸ். இது எல்லாமே என்ன ஃபேஸ் அப்படின்னா சொல்யூஷன் ஃபேஸுக்கான எக்ஸாம்பிள்.
அடுத்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைடு டீகம்போஷன் ஆஃப் பெராக்சைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் we can get the water ப்ளஸ் O2. இதுவும் எல்லாமே என்ன ஃபேஸ் அப்படின்னா சொல்யூஷன் ஃபேஸ். சரிங்களா, இது எல்லாமே சொல்யூஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். அடுத்து பார்க்கக்கூடியது ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். இந்த ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃபேஸ். சரிங்களா, ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃபேஸ் வந்து இருக்கணும். அது டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃபேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஒரு நமக்கு ரியாக்டன்ட்டோ இல்லை கேட்டலிஸ்ட்டோ இட் இஸ் கால்டு ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். இதுக்கு இன்னொரு பேருக்கு காண்டாக்ட் கேட்டலைசிஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் காண்டாக்ட் கேட்டலைசிஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் காண்டாக்ட் கேட்டலைசிஸ் ப்ராசஸ். ஸோ ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில அந்த ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டை பார்க்கலாம். அதுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன். we can get the sulfur trioxide plus platinum. இதில் நம்ம platinum catalyst யூஸ் பண்ணலாம் ஆர் வெனேடியம் பென்டாக்சைடு யூஸ் பண்ணலாம். platinum நமக்கு சாலிட், அதே மாதிரி வெனேடியம் பென்டாக்சைடு யூஸ் பண்ணலாம். வெனேடியம் பென்டாக்சைடு ரிமைனிங் இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் ஆக்சிஜன் ஆல்சோ கேஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு ஆல்சோ கேஸ். ஸோ இதில் இதனுடைய ரெண்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் ஃபேஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ், இது சாலிட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ப்ராசஸ் பேர் ஆல்ரெடி தெரியும். இதுவும் நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். திஸ் இஸ் கால்டு த காண்டாக்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் காண்டாக்ட் ப்ராசஸ். காண்டாக்ட் ப்ராசஸ் மூலிமா எதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா திஸ் ப்ராசஸ் காண்டாக்ட் ப்ராசஸ் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட் அல்லது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து திரும்ப ஃபர்தராக நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆபர் ப்ராசஸ் நமக்கு தெரியும். N2 + 3H2 they are the gaseous phase. இதில் யூஸ் பண்ணக்கூடியது அயான், இட் இஸ் கேட்டலிஸ்ட். they can as a solid. இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபர் ப்ராசஸ். we can get the ammonia. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அதே சாலிட் வந்து நம்ம திரும்ப கிடைக்கும். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஆபர் ப்ராசஸ். ஸோ ஆபர் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் இந்த ப்ராசஸில் 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து இருக்குது. ஒன்று கேஸஸ் ஃபேஸ், இன்னொன்று சாலிட் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டில் இன்னும் ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ரியாக்ஷன் அன்சாச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லக்கூடியதில் ஒரு தேர்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஈத்தீன் CH2 டபுள் பாண்ட் CH2. ஈத்தீன் வந்து கேஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் H2 ஆல்சோ ஆக்டஸ் ஏ கேஸ். இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் நிக்கல். தே கேன் யூஸ் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈத்தேன் கேஸ் வந்து ஒரு கிடைக்கும். ஹைட்ரோ கார்பன்ஸ் ஈத்தேன். ஸோ ஈத்தேன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கேஸ் ப்ளஸ் நிக்கல். சரிங்களா, நமக்கு திரும்ப அந்த கேட்டலிஸ்ட் வந்து கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸை பொறுத்த வரைக்கும் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன் தே ஆர் த அப் டு 1 to 4 கார்பன் வரைக்கும் அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நமக்கு 5 to 14. சரிங்களா, 5 கார்பன்லேருந்து 14 கார்பன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்ஸ் டைப்பான சாலிடாக இருக்கும். கிரேட்டர் தென் 14 கார்பன் 14 கார்பனுக்கு மேலே போகும்போது அது வேக்ஸ் டைப் சாலிடாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். சரிங்களா, இதெல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது இதே ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் 1 or 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அல்லது லிக்விட் ரியாக்டன்ஸ்க்கான ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெராக்சைடு இன் a liquid state plus platinum act as a solid, act as a catalyst. We can get the water plus oxygen plus as usual platinum. சரிங்களா, திஸ் இஸ் கால்டு த இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். சரிங்களா, மேங்கனீஸ் ஆக்சைடு கூட யூஸ் பண்ணலாம், MnO2 அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் இல்லைனா கொலாடியல் ஃபார்ம். அதாவது பிளாட்டினம், இந்த பிளாட்டினம் என்ன ஃபார்ம் அப்படின்னா கொலாடியல் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். கொலாடியல் ஃபார்ம். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் அல்லது மேங்கனீஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லிக்விட் ரியாக்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பென்சீன் C6H6 ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அசிட்டைல் குளோரைட் ப்ளஸ் AlCl3. AlCl3 act as a catalyst in solid state and benzene in liquid state and acetyl chloride act as a liquid state. We can get the C6
H5 acetophenone CH3 சரிங்களா ப்ளஸ் HCl ப்ளஸ் ஆஸ் யூஸ்வல் AlCl3 நமக்கு கிடைக்கும் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள், பொட்டாசியம் குளோரைட் KClO3 in solid state plus MnO2 act as a solid and act as a catalyst. We can get the potassium chloride and oxygen, 3 moles of oxygen plus remaining as usual manganese oxide catalyst வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆகும். சரிங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா லிக்விட் ரியாக்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தது ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், அந்த ஹோமோஜீனியஸ்க்கான கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் அண்ட் ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்டன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹெட்டிரோஜீனியஸ் ரியாக்ஷன் அல்லது ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பண்ணுறது ஈஸி. அடுத்தது நெக்ஸ்ட் இதில் பார்க்கக்கூடியது இந்த கேட்டலிஸ்ட்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். இந்த கேட்டலிஸ்டுடைய கேரக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் மட்டும் பார்க்கலாம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவையில்லை. A catalyst remain unchanged in the mass and chemical decomposition at the end of the reaction. ஒரு ரியாக்ஷன்ஸில் அந்த கேட்டலிஸ்டுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அண்ட் அந்த கேட்டலிஸ்டுடைய கெமிக்கல் காம்போசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த ரியாக்ஷன் வந்து முடிகிற வரைக்கும். சரிங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர். A catalyst remains unchanged in mass and chemical composition at the end of the reaction. It is the first characteristics of catalytic reaction. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி இருந்தால் போதும். சரிங்களா, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் ஜெனரேட்டட் அல்லது ஸ்மால் quantity of catalyst we can need it. சரிங்களா, ஸோ இதான் ஃபஸ்ட். செகண்ட் பாயிண்ட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். நம்ம நிறைய அமௌண்ட் எடுத்துக்க தேவையில்லை, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் இருந்தால் நமக்கு போதுமானது. இது இந்த கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ்க்கான செகண்டு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது a catalyst is more effective when finally divided. சரிங்களா, நமக்கு அந்த கேட்டலிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ் கேட்டலிஸ்டாக இருக்கணும். மோர் எஃபெக்டிவ் கேட்டலிஸ்ட், அந்த கேட்டலிஸ்ட் எப்படி இருக்குன்னா ஹைலி ரியாக்டிவ் அல்லது மோஸ்ட் ரியாக்டிவ் கேட்டலிஸ்ட்டாக இருக்கணும். இது வந்து தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபோர்த்து எ கேட்டலிஸ்ட் இஸ் ஏ ஸ்பெசிபிக் இன் இட்ஸ் ஆக்ஷன். சரிங்களா, ஸ்பெசிபிக் ஆக்ஷன் வந்து இருக்கணும். எ கேட்டலிஸ்ட் இஸ் ஸ்பெசிபிக் இன் இட்ஸ் ஆக்ஷன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய நீட் லெவலில் பார்த்தீங்கன்னா எத்தனால் எடுத்து நம்ம அலுமினியம் ஆக்சைடு போட்டோம்னா நமக்கு ஈத்தீன் கிடைக்கும், ஒரு அல்கீன் கிடைக்கும். சரிங்களா, திஸ் ப்ராசஸ் கால் த டீஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதான் வாட்டர் வந்து எலிமினேட் ஆகக்கூடிய ரியாக்ஷன். இட் இஸ் கால் த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதே எத்தனாலில் நீங்கள் அலுமினியம் ஆக்சைடு போட்டால் ஈத்தீன் கிடைக்கும், அதே எத்தனாலில் காப்பர் போட்டிங்கன்னா ஆல்டிகேட் கிடைக்கும், எத்தனால் அப்படின்னு கிடைக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கேட்டலிஸ்டுடைய ரோல் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஆக்ஷன் வந்து இருக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கேரக்டர் எ கேட்டலிஸ்ட் cannot in general initiate the reaction. ஒரு ரியாக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணுறது யாராவது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா, லாஸ்ட் பாயிண்ட் இந்த கேட்டலிஸ்ட்டுக்கான லாஸ்ட் பாயிண்ட் எ கேட்டலிஸ்ட். இதுக்குள்ள நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நமக்கு தேவையில்லை. எ கேட்டலிஸ்ட் does not affect the final position of equilibrium, although its shortens the time required to establish equilibrium.
ஈக்லிபிரியம். இது எல்லாமே எதனுடைய கேரக்டர் அப்படின்னா இந்த கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ்க்கான இந்த கேரக்டர். இது எல்லாமே இந்த 6th கேரக்டரும் ரொம்ப முக்கியமானது, இந்த ஒவ்வொரு கேட்டலிஸ்டோடைய கேரக்டர். நெக்ஸ்ட்டு இந்த கேட்டலிஸ்ட் வரக்கூடிய அனதர் ப்ரொமோட்டர்ஸ்னால் என்ன, பாய்சனஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ப்ரொமோட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் ஆல்ரெடி தெரியும். ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரொமோட்ஸ் த டெஃபினேஷன் பாருங்கள். ப்ரொமோட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸ் இஸ் கால்டு ப்ரொமோட்டர்ஸ். சில இதில் இந்த ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஆபர் ப்ராசஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸில். ஆபர் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் இருக்குது, நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச அந்த ப்ராசஸ். N2 + 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கக்கூடியது அம்மோனியா. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் நமக்கு தெரியும். என்ன கேட்டலிஸ்ட்? அயான் தான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கேட்டலிஸ்ட். இதில் பாருங்கள் கேட்டலிஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான். இந்த அயானுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அலுமினியம் ஆக்சைடு Al2O3 அண்டு மாலிப்டினம். சரிங்களா? இந்த அலுமினியம் ஆக்சைடு அண்டு மாலிப்டினம் they can act as a promoters. Promoters அப்படிங்கிறது increases the activity of catalyst. It is called the promoters. அடுத்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நமக்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் we can get the methanol. இந்த மெத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நமக்கு கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் அண்டு ஜிங்க் அண்டு குரோமியம் ஆக்சைடு. சரிங்களா? ஜிங்க்கு அண்டு குரோமியம் ஆக்சைடு யூஸ் ஆச்சு கேட்டலிஸ்ட். இதில் ஜிங்க்கும் குரோமியம் ஆக்சைடும் நமக்கு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், அதாவது இதில் என்ன மெத்தட் அப்படின்னா ஒரு மெத்தனாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இந்த மெத்தனாலை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட ஹைட்ரஜன் கேஸை இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு மெத்தனால். இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு அண்டு குரோமியம் ஆக்சைடு. Cr2O3 நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். சரிங்களா? இதெல்லாமே எதில் வரக்கூடியது அப்படின்னா இந்த ப்ரொமோட்டர்ஸில். இதில் இந்த ஜிங்க் ஆக்சைடு அண்ட் குரோமியம் ஆக்சைடு யூஸ்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். இந்த மிக்சர் தான் இதோடைய மிக்சர். இது இந்த ஜிங்க் ஆக்சைடு அண்ட் குரோமியம் ஆக்சைடு ரெண்டு யூஸ் பண்ணக்கூடிய மிக்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். அதே மாதிரி இந்த கேட்டகரியில் அடுத்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேட்டகரி என்னென்னா கேட்டலைட்டிக் பாய்சன். கேட்டலைட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது a substance with destroy the activity of the catalyst to accelerate the reaction is called the poisonous அல்லது catalytic poison. இதில் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பாய்சனஸ் அல்லது கேட்டலைட்டிக் பாய்சன். இதோட முடிச்சலாம். இதில் மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கேட்டலைட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அந்த கேட்டகரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாய்சனஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன். இந்த ப்ராசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சல்ஃபர் டை ஆக்சைடு கான்டாக்ட் ப்ராசஸ். இந்த கான்டாக்ட் ப்ராசஸில் திஸ் இஸ் த கான்டாக்ட் ப்ராசஸ். இந்த கான்டாக்ட் ப்ராசஸில் நம்ம ஆல்ரெடி தெரியும் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாய்சனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆர்சனிக் ஆக்சைடு AsO3 ஆக்ட் ஆஸ் ஏ பாய்சனஸ். இதில் லோயர் லெவலில் இருக்குது, நீங்கள் எடுத்த மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆபர் ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய பாய்சனஸ். சரிங்களா? இதே கேட்டகரியில் நமக்கு N2 + 3 moles ஆஃப் H2 நமக்கு 2 moles ஆஃப் NH3. இந்த ப்ராசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆபர் ப்ராசஸ். இந்த ஆபர் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் அயான் வந்து கேட்டலிஸ்ட். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பாய்சனஸ் என்னன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான இன்னொரு கொஸ்டின். ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆக்ட் ஆஸ் ஏ பாய்சனஸ். சரிங்களா? இதில் ஆல்ரெடி தெரியும். இந்த கேட்டகரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரொமோட்டர்ஸ்னால் என்ன, பாய்சனஸ்னால் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது 2 moles ஆஃப் H2 + ஆக்சிஜன் we can get the water. சரிங்களா? ஒரு பிளாட்டினம் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். அண்டு இதில் யூஸ் பண்ணக்கூடிய பாய்சனஸ் எதுனா கார்பன் மோனாக்சைடு. they can act as a பாய்சனஸ் கேட்டலிஸ்ட். அதாவது பாய்சனஸ் நமக்கு 2 பாயிண்ட் தெளிவாக தெரியணும். ஒன்று கேட்டலிஸ்ட்னா என்ன, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி
அதனுடைய ஆக்டிவிட்டியில் 2 கேட்டகரி. ஒன்று அதனுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதா, இல்லை கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி. சரிங்களா? இன்க்ரீசஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் அல்லது இன்க்ரீசஸ் அல்லது டிக்ரீசஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். திஸ் இஸ் கால்டு த ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் கால்டு த பாய்சனஸ். திஸ் இஸ் கால்டு த பாய்சனஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் பர்டிகுலராக நீங்கள் ஆபர் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ், அதே மாதிரி இந்த சிந்தசிஸ் ஆஃப் வாட்டரில் கார்பன், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் கூட சேர்த்தும் போது நமக்கு ஒரு வாட்டர் கிடைக்கும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம், அதில் யூஸ் பண்ணக்கூடிய பாய்சனஸ் வந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடு. இதெல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னா, இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கேட்டகரி எல்லாமே இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லைனாக பார்த்துட்டே வரலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.